மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக ஜூன் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் மற்றும் அனுதின தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிற மிக அருமையான ஒரு வேத பகுதி. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உங்கள் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஜூன் மாதத்திலே வாக்கு பண்ணுகிறார். வேதாகமத்திலே எரேமியாவின் புத்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், ஆனால் பிரயோஜனம் அடையார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நியர் உங்கள் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உங்கள் பிரயாசத்துடைய பலன் புறத்தியாருடைய வீட்டிலே இருக்கும். ஆகாய் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குழியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிற விதமாய் சம்பாதிக்கிறான். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, அநேகர் பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய பிரயாசத்துக்கு தக்க பலன் கிடைப்பதே இல்லை. ஆனால் இன்று ஆண்டவர் உங்களுக்கு, தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நீ செய்வதெல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன், நீங்கள் செய்வதையெல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற காரியம் தான் என்ன? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே 1 முதல் சில வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. யாரெல்லாம் வேதத்தில் பிரியமாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதத்தில் தியானமாய் இருக்கிறார்களோ, அப்படி தியானமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், வாய்க்க பண்ணுகிறார். 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உசியா என்கிறதான யூதாவின் ராஜா அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளுடைய காரியங்களை யாரெல்லாம் முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் தாழ்மையோடு அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அதிகாலை வேளையிலே இது அவரை தேடுகிற வேளை என்று அறிந்தவரை தேடி நாடி வருகிறார்களோ, அவர்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், வாய்க்க பண்ணுகிறார். 37ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். யாரெல்லாம் தங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புவித்து அவர் என்னை நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்களோ
அவர்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆம், வார்த்தையிலே பிரியமாய் இருப்பவர்கள், வார்த்தையிலே தியானமாய் இருப்பவர்கள், அவர்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். யாரெல்லாம் உண்மையாய் தேடுகிறார்களோ, முழு இருதயத்தோடு அவரை தேடி நாடி வருகிறார்களோ, அவர்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அது மட்டுமல்லாது தங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்களோ, அவரை சார்ந்திருக்கிற, அவரையே நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீங்களும் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைப்படியாக நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயம் உங்கள் காரியங்களையும், நீங்கள் எந்த காரியம், ஐயோ இந்த காரியம் எனக்கு நடக்காதா, எனக்கு கைகூடி வராதா என்று சொல்லி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயம் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஜூன் மாதத்தினுடைய வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை தேடுகிறவர்களுக்கும், வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்களுக்கும், ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கும், அவர்களுக்கு நீர் உம்முடைய வழியை, ஆண்டவர் அவருடைய வழியை நீர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற காரியங்களை நீர் வாய்க்க பண்ணி, யாரெல்லாம் ஆண்டவரே தலை குறிந்து காணப்படுகிறார்களோ, உடைய தலையை நிமிர பண்ண வேண்டும் என்று செபிக்கிறேனப்பா. அப்பா, குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்படுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சுமிக்கிறேன். வியாதியோடு யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே பூரண சுகத்தை தந்தவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சுமிக்கிறேன். சகல பொல்லாப்புக்கும் விலக்கி அவர்களை காத்து ரட்சித்தர வேண்டும் என்று கருத்தரப்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.